லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவ அப்பன இதே கையால ஓங்கி அரைஞ்சதும் இவ என்ன பண்ணா தெரியுமா? அவளும் அதே மாதிரி என்ன அரைஞ்சு அடிச்சிட்டாளா? தம்பி பொண்ணு அடிச்சிட்டாளா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இதோ சாட்சிக்கு மாமியார் இருக்காங்க, அவங்கள வேணா கேட்டு பாரு. மருமக மாமனார கையை நீட்டி அடிச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல பொண்டாட்டி மட்டும் புருஷனை கை நீட்டி அடிச்சது சரியா? அப்பாவை ஒருத்தன் அடிச்சத அவளால பொறுக்க முடியல, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. பட்டுன அவசரத்துல கையை நீட்டிட்டா. என்ன இருந்தாலும் அவ கோவம் நியாயமானது தானே. இப்ப தெரியுதா? வேணாடா சொன்ன அடிக்க போறல விடுங்க. வேணாடா. என் அப்பா மேல கைய வைக்கும் போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. அதான் ஓகே பலார்னு விட்டேன். இப்ப என்னையா சொல்ல வரீங்க? அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவ என்கிட்ட கேட்டா நான் உன்கிட்ட கேட்கிறேன். அப்பதான் உன்ன நான் அடிச்சதுக்கும் அவ என்ன அடிச்சதுக்கும் சரியா போகும். அப்பா இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க வாங்க போலாம். இங்க வா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அவரா வந்து எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் இங்கே இருப்பேன், இல்லனா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். டேய் 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 மன்னிப்பு கேட்டுறா, மன்னிப்பு கேளுடா. டேய் ரவி, மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்திலே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. உமா இங்க பாருமா, அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, நீ அவன்கிட்ட சாரி சொல்லு. சாரி மாமா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க, பார்த்து போங்க. சரிப்பா. ரேவதி கூட்டிட்டு போ. அம்மா உள்ள போமா. ரவி போடா. இங்க பாரு உமா, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். இப்ப நீ முதல்ல உள்ள போ. இந்தா உன் போனை புடி புடி, உள்ள போ போ. டேய் கிளம்பு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, உள்ள போ. என்ன சீதா, உன் புள்ள இன்னைக்கு அவ்வளோ ஆட்டம் காமிச்சான். கடைசியில் அவன் மாமனார்கிட்டயே மன்னிப்பு கேட்டுட்டான். பக்கத்து வீட்ல 1000 நடக்குங்க, அதுல நமக்கு எதுக்கு? அப்படியா? அது பக்கத்து வீடா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, எல்லாரும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது உன் புள்ள உன் முகத்தையே தான் பார்த்துட்டு இருந்தான். நீயும் மன்னிப்பு கேள்றான்னு கிரீன் சிக்னல் கொடுத்த அப்புறம் தான் அவன் மன்னிப்பு கேட்டான். என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அவனுக்கு சிக்னல் கொடுக்கணும்? நான் ஜெயில இருந்து திரும்பி வந்தப்ப நீ இவனுங்களை எவ்வளவு தூரம் வெறுத்து பேசின. நான் சாட்டையால அடிச்சதை விட நீ வார்த்தையால அடிச்சு வெளுத்து வாங்கிட்டிய. எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்கு தானா? உன் வீம்பு வைராக்கியம் எல்லாம் முடிஞ்சு போச்சா சீதா? நாம இப்படி ஏமாளியா இருக்கவும் தான்
நம்ம தலையில இப்படி மிளகா அரைக்கிறானுங்க. நீ பிள்ளைங்கன்னு திரும்ப திரும்ப அதையே பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் கேட்டேன். இங்க பாருங்க, என்னோட வைராகியம் எல்லாம் என்னோட உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த பசங்க கிட்ட இருந்து 10 பைசா கூட வாங்க மாட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடணும், அவ்வளவுதான். நான் செத்தேனா இவனுங்க யாரும் எனக்கு கொள்ளி வைக்க கூடாது. நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். சீதா, என்ன பேசுற நீ? இல்லங்க, அவனுங்க மேல இருக்கிற கோபம் எனக்கு இப்பவும் ஒரு துளி கூட குறையல. நம்ம வாழ்க்கையவே அவனுங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கோம். பதிலுக்கு அவனுங்க நமக்கு பண்ணது இன்னும் என் மனசுல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பெத்த மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவனுங்க எந்த காலத்திலயும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காதுங்க. அவனுங்களுக்கு முன்னாலே நம்ம வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், நிரூபிச்சு காட்டணுங்கிற கோபம், வீராப்பு, வைராகியம் இது எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்காக அவனுங்க நாசமா போயிடணும்னு எந்த நொடியிலையும் நான் யோசிச்சதே இல்லை. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு தேவையில்லை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அவனுங்க நல்லா இருந்துட்டு போட்டோங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ சொல்றது சரிதான். ஒரு அம்மாவா நீ இதை சொல்ற. ஆனா என்னால உன் அளவுக்கு யோசிக்க முடியல சீதா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெரிய எதிரிங்களே இந்த வீட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க தான். இவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்காம நான் விட மாட்டேன். நம்ம கண்ணில் கண்ணீர் வர வச்சு வேடிக்கை பார்த்தானுங்களா இவனுங்களெல்லாம். என்னங்க, வேண்டாங்க. சரி விடு, நான் எதுவும் சொல்லல. டேய் ரவி, என்னடா தூங்காம நின்னு இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க? புரியுது, உள்ள போனா உன் பொண்டாட்டி ஒன்னா உதைக்கிறா, வெளியில வந்தா அவங்க அப்பா ஒன்னா அடிக்கிறான். கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கா, அதானே? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி உன் மாமனாருக்கு ஒத்த புள்ள. அந்த ஆளு கத்த கத்தையா பணத்தை சேர்த்து வச்சிருக்காரா. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி வேற மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்குது. ஏய், இதுக்கு மேல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ரவி, நம்ம லைட்டா இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வண்டி ஓடிட்டு போயிட்டே இருக்கணும்டா. நான் தெரியாம தான் கேக்குறேன், யாரு உன்னை அடிச்சது? உன் பொண்டாட்டி தானே அடிச்சது. சரின்னு விட்டுட்டு போவியா? இதுக்கு போய் ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்க. என்ன, உன் பொண்டாட்டி ஒன்னு அடிச்சா அப்படியே விட்டுருவியா? டேய், உமா மாதிரி மேகலாவும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சான்னு வை, தூக்கி போட்டு மிதி மிதி மீச்சா கூட நான் அமைதியா தான்டா இருப்பேன். ஆனா சம்பாதிச்சாதான். சம்பாதிக்கலன்னு வை, விரல கூட நம்ம மேல படாம பாத்துக்கணும். இங்க பாருடா தம்பி, இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனா எப்போ? பணம் இருந்தா மட்டும்தான். ஆனா அந்த பணம் இருக்குதே, அது கிடைக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடா ரவி. ரொம்ப யோசிச்சு தேவையில்லாம டயர்டாகாத ரவி, புரியுதா? போய் படுத்து தூங்குற வேலையை பாரு. போடா போ. என்ன, எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? நமக்கு விரோதம் தெரிஞ்ச உடனே எனக்கு அன்னைக்கே தெரியும் உனக்கு இப்படிதான் ஆகும்னு என்ன குத்தி காட்ட வந்திருக்கியா? விரோதியா? யார் விரோதி? சும்மா நடிக்காத. நீ என்னோட அண்ணன். அண்ணன், உனக்கும் எனக்கும் இடையில 1000 சண்டை இருக்கும். ஆனா அதுக்காக வேற யாராவது உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசினாங்கன்னா அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும்னு அப்படியெல்லாம் நான் எதுவுமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா
உன் தங்கச்சியா நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லைண்ணா. நீ சொல்றதும் சரிதான். நான் தான் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்ல. அண்ணன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. நீ நடந்துகிட்டது தப்புன்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அப்பா வேலைக்கு போறாங்க, நம்ம அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அண்ணி ஒரு வேலைக்கு போனப்ப வீட்டோட மத்த வேலைகளை கௌரவமே பார்க்காம நீ பண்ணல, அது கண்டிப்பா தப்பே கிடையாது. ஆனா அண்ணி அதை எடுத்துக்கிட்ட விதம் தானே தப்பு. புருஷன் பொண்டாட்டிக்கு அன்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மரியாதையும் முக்கியம். அந்த மரியாதைய அண்ணி மதிக்காம போனதுதான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே. இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் தான் பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு நடுவுல 3வது மனுஷன், ஏன் அவங்க அப்பாவே மூக்க நுழைச்சாலும் அது கரெக்டா வராதுன்னு. முதல்ல நீ உன் மாமனாரை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்கணும். நீ அண்ணி மேல அன்பா இருந்த, உங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிற உங்க மாமனாரும் இருந்தாரு. அதனால உன் மாமனார் கிட்ட மரியாதைய கொஞ்சம் நீ அதிகமாவே காட்டிட்ட. அத உன் பலவீனமா நாங்க எல்லாருமே பார்த்தோம். நீ சரியா ஒரு விஷயம் பண்ணி உன் மரியாதைய சம்பாதின. இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவனா இருக்கிறது என்னைக்குமே தப்பு கிடையாதுன்னு. எப்படி அன்னைக்கும் உன் மாமனாருக்கும் நீ நல்லவனா இருந்தியோ அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நீ கத்துக்கணும்னு. லைஃப பேலன்ஸ் பண்ண கத்துக்கோ. அண்ணே, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். காசு பணமா உனக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா மனசார என் அண்ணன் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா நான் நினைப்பேன். மலர், என்னென்ன தேங்க்ஸ். ஐயோ என் அண்ணன். உமா, அப்பா வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. என்னப்பா திடீர்னு காலையில சொல்லாம வந்திருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நேத்து தான் தேவையில்லாம கலாட்டா ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் நீ எப்படி இருக்கியோ என்னாச்சோன்னு தூக்கமே வரல. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா. அப்பா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதாப்பா? அதான் சரண்டர் ஆயிட்டாரே. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு இத பத்தி யோசிச்சுட்டே இருக்காதீங்கப்பா. எனக்கு உங்களை நினைச்சுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. உங்க முன்னாடி யாரும் நின்னு பேசுவாங்கன்னு கூட நான் யோசிச்சு பார்க்கல. இப்படி அடி வாங்குற அளவுக்கு ஆயி போச்சேப்பா. அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மலர் புருஷன் அறுவடை தூக்கிட்டு இருந்தாலும் வெட்ட வந்ததெல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு. வெக்கம் கெட்டுவேன். விடுற. அவன் என்ன அடிச்சான், நீ அவனை அடிச்ச. முடிஞ்சு போச்சு, விடு. புள்ள பூச்சிக்கு திடீர்னு கொடுக்கு முளைக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம படக்குன்னு கடிச்சிருச்சு. அதான் காலில் போட்டு நசுக்கியாச்சே, அதை விட்டு தள்ளுமா. என்னங்க? ஏங்க? ஏங்க, எனக்கு காஃபி.
எனக்கு சுகர் கம்மியா. நேத்து மாதிரி பாயசத்துக்கு போட்ட மாதிரிலாம் போட வேண்டாம். அப்படியே அப்பாவுக்கும் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வாங்க. போங்க. டேய், என் தம்பி மானஸ்தண்டா, பாத்துக்கிட்டே இரு. அவன் காஃபி போட போக மாட்டான். நீ வேற இப்ப போவான் பாரு. எவ்வளவு பந்தயம்? சரிடா, 100 ரூபாய். பாப்போம். சிங்க குட்டிடியாவன். குடு, 100 ரூபா குடு. கணக்குல வச்சுக்கோ. கணக்கா? மூஞ்சிலே குத்துவேன். உன் கணக்கு எனக்கு தெரியாது. குறி 100 ரூபாவை. ஐயோ ஒருத்தன். புடி. என்னங்க 2 காஃபி கொண்டு வர சொன்னா 1 மட்டும் கொண்டு வரீங்க? சரி, முதல்ல அது அப்பா கொடுத்துருங்க. பாத்தியா? டேய், குடுறாத. குடு 100. ஏய், இது ஏன் 100? ஓ 100 குடுறா. 700 ரூபாடி. அதெல்லாம் அடுத்த பந்தயத்துல கழிச்சுக்கலாம், விடு. என்ன மாப்பிள்ள, தலைவலியா? பழக்கம் இல்லாம குடிச்சா இப்படிதான் காலையில அவஸ்தைப்படணும். ரெட்ட தலைவலி 4 வருஷமா பிடிச்சு போகாம இருந்துச்சு. நேத்துல இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு எங்களுக்கு போய் காஃபி கொண்டு வாங்க. அதோ கிச்சன் அந்த பக்கம் தான் இருக்கு. அங்க போனா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் காஃபி எடுத்து போட்டு குடிக்கலாம். ஏங்க, இத்தனை நாளா நீங்க தானே காஃபி போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன புதுசா ரூல்ஸ மாத்துறீங்க? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நீ காஃபி போட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ? அப்படி போற சிங்க குட்டி. என் தம்பி காப்பி குடிக்கிற அழக பாரு. சும்மா கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸ்டைலா கெத்தா. ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தலைவலிக்குதுன்னு நினைச்சுதான் நீங்க இப்படி காஃபி குடிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைங்க. இப்போதைக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஆஃப்டர் ஆல் காஃபி தானே, நீயே போய் போட்டுக்கன்னு தானே சொன்ன. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. டேய் சுந்தரேசா, வண்டி ஒன்றும் எங்கேயும் போயிடாது. அது அங்கேயே தான் இருக்கும். ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோ. நேராக நல்ல ஹோட்டலில் போய் ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி கொண்டா. மாமா, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி சொல்லுங்க. ஃபில்டர் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ராங்கா ஹாட்டா? என்னையா பம்பு பண்ணிட்டு இருக்கியா? சீக்கிரமா கிளம்பி கடைக்கு போற வழியை பாரு. எந்த கடைக்கு? எந்த கடைக்கா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பி போற வழியை பாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன வேலையை விட்டுட்டீங்களா? யோ, அது நம்ம கடையா? அது ஒண்ணு நம்ம கடை கிடையாது, உங்க கடை.
என்னையா உன் கடை என் கடைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அது உங்களோட கடை தான். அது ஏன் கடையா? ஆமா, அது உங்க கடை தான். ஏன் கடையில உங்களுக்கு என்ன வேலை? அது ஏன் கடையா இருந்தா இனிமே அந்த கடைக்குள்ள நீ காலே எடுத்து வைக்க கூடாது. நீ வாங்கி போட்ட பொருளுக்கு நான் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். இல்ல அது உங்க கடையா இருந்தா நீங்களே இந்த கடையை நடத்திக்கங்க, என்ன ஆளை விட்டுருங்க. என் அப்பா கிட்ட நான் வாங்கி கொடுத்த 10 லட்சமும் அந்த கடையில இருக்கு. அந்த காசை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அது என்னங்கறத நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த கடைக்கு நான் வரதா இல்ல. கடைக்கு போகாம வேற எங்கேயாவது பொறுக்க போறியா? ஆமையா, இன்னையில இருந்து பொறுக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன். என்னடா அது? ராஜா, என்ன ராஜா இதெல்லாம்? மாமா அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பா, இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏமா, ஏய், என்ன உமா ஆனா உன வெளில போறேன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருமா. நானும் ராஜாவும் பேசி அவன ஒரு வழி கொண்டு வரோம். அது வரைக்கும் நீ கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு.